வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மூவி ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா குட் பேட் அக்லி மூவியோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தல அஜித் வந்து நடித்த இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருந்தது. ஆல்ரெடி அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபில்லப் பண்ணுற மாதிரி தான் வந்து படத்தை வந்து கொண்டு வந்தாங்க. பட் படம் பார்த்து முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கா எப்படி அந்த படம் இருந்தது, மூவியில் வந்து நம்ம ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை வந்து கரெக்டாக ஃபில்லப் பண்ணிச்சா, இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து எப்படி அதை கொண்டு போயிருந்தாங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா படத்துடைய சாங்ஸ் எப்படி இருந்தது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருந்தது, படத்தில் வந்து மூவியுடைய ஸ்டோரி வந்து எப்படி கொண்டு போயிருந்தாங்க, நிறைய ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் இருந்தாங்க, எல்லாரும் ஆக்டர் கூட அந்த ரோல் வந்து கரெக்டாக வந்து ஃபில்ஃபில்லாக இருந்ததா அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த மூவியில் பார்க்க போகிறோம், இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஓகே நண்பர்களே, வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம மூவியோடைய ஸ்டோரி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருக்கார் இல்லையா அஜித் கேங்ஸ்டராக இருந்து அவருக்கு வந்து குழந்தை வந்து பிறக்குது. குழந்தை பிறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக இருக்க த்ரிஷா வந்து என்ன சொல்லிடுறாங்க, இது மாதிரி நீங்கள் மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருக்கீங்க, உங்களுடைய பையனாக வந்து என்னுடைய குழந்தைய வந்து நான் வந்து வளர்க்க விரும்பலை, வெளி உலகத்துக்கு காட்ட விரும்பலை, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற அந்த அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு உங்களுக்கு வந்து எந்த ஒரு விரோதியும் எந்த ஒரு வில்லன்களும் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் வந்து என்னுடைய மகனை வந்து பார்க்க பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்தீங்கன்னா தான் என்னுடைய மகனுமே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இவர் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போயிட்டு அவருடைய தண்டனை காலத்தை கழிச்சுட்டு அவருடைய பையனை பார்க்க வராரு. பையனை பார்க்க வரும்போது பையன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சா கேஸ் வந்து அவர் வந்து ஜெயிலுக்குள்ளார போயிடுறாரு. ஜெயிலுக்குள்ளார போன தன்னுடைய பையனை வந்து அவர் எப்படி மீட்டு வெளியில் கொண்டு வராரு அப்படிங்கிற கதை தான் வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இந்த படத்துடைய ஸ்டோரியுமே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஜெயிலுக்குள்ளார எப்படி போனார், ஜெயிலில் வந்து அங்கே இருக்கிறவங்கலாம் எப்படி வந்து இவருக்கு வந்து டார்ச்சர் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அந்த ஜெயிலுக்குள்ளார இருந்து இவர் வெளியில் வர்ற ஸ்டோரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போயிடும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பையன் பேரில் வந்து கேஸ் வந்து வந்துடுது இல்லையா, கஞ்சா கேஸு, அந்த கஞ்சா கேஸ்லேருந்து பையனை எப்படி இவர் வெளியில் கொண்டு வராரு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஸ்டோரி ஃபுல்லுமே. ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து அவங்க எப்படி மாற்றி எல்லா நடிகர்களையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, ஸ்டோரியோட பிஜிஎம் ப்ளஸ் இவருடைய ஆக்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த படத்தில் வந்து காமிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஓவரால் மூவி வந்து நம்ம சொல்ல போனோம்னா எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்தளவுக்கு வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து ஃபில்லப் பண்ணலை. பட் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து இந்த படத்தை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ பேஸ்டு ஹீரோ ஓரியன்ட் ஸ்டோரியாக தான் கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா அது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தை வந்து மாசாக காட்டுறது தான் இந்த மூவியோடைய மெயின் எய்ம் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம் ப்ளஸ் அவரை வந்து மாசாக காட்டுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஜிஎஃப்ல வந்து அந்த ஹீரோ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எப்படி அவரை வந்து ஹைப் பண்ணி பேசுவாங்க எல்லாருமே, அதே மாதிரி இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்தை வந்து ரொம்ப ஹைப் பண்ணி பேசுகிற மாதிரி இதே மாதிரி டைலாக வந்து கிட்டத்தட்ட நிறைய இடத்துல அது வருது. நமக்கு அது கேட்க நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு படத்துடைய சாயல் வந்து இதுக்கு நமக்கு இதில் தெரியுன்றோம் இல்லையா, அதே மாதிரி நிறைய படங்களுடைய சாயல் வந்து இதில் வந்து தெரிஞ்சுது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு என்னடா படத்தை இது மாதிரி கொண்டு போயிட்டாங்களே, இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாமான்ற மாதிரி அப்படின்னு நமக்கு தோணுது. அதே மாதிரி நிறைய ஹாலிவுட் படங்களோட காப்பியை வந்து இதில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இவர் ஜெயிலுக்குள்ளார அந்த கேஸ்லாம் வாங்கிக்கிட்டு அவர் உள்ளே போகிறார் இல்லையா, ஜெயிலில் போயிட்டு சரணடைய போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கொரியன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டான்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனை வந்து கொள்றதுக்காக அவர் ஜெயிலுக்குள்ளார என்ட்ரி ஆவார். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி ஒரு ஸ்டைலில் வந்து அந்த ஜெயிலுக்குள்ளார வந்து அந்த கையில் வந்து விளங்க மாட்டிக்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆகும்போது எப்படி அந்த கேமரா அங்கெல்லாம் வச்சு எடுத்திருப்பாங்க, அவர் எப்படி நடக்க வச்சு எடுத்திருப்பாங்களோ அதே மாதிரி அஜித்தை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து காமிச்சிருப்பாங்க. இது நிறைய பேர் வந்து கவனிச்சிருப்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எனக்கான கரெக்டாக டான்லி வந்து எப்படி அதில் ஜெயிலுக்குள்ளார போனாரோ அதே மாதிரி இருந்தது. அதே போல் இதுலேயுமே இன்னொரு ஒரு காமெடி ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய கேங்ஸ்டர் ஆகிடுறாரு இல்லையா, இப்போ எல்லா படத்துடைய ஸ்டோரியுமே அதை வந்து இதில் கொண்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாலி படத்துடைய ஸ்டோரியை வந்து இதில் கொஞ்சம் காட்டுவாங்க. சிம்ரன் வந்து இருப்பாங்க, இதில் சிம்ரன் வந்து பார்த்தீங்கன்னா கேமியோ ரோல் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. கேமியோ ரோல் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சீனில் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த சீன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து காமிக்க
காமிக்கும்போது அந்த வாலி படத்துடைய ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு வர மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா மங்காத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவரு எங்கள் அப்பாவையே கீழே வந்து தள்ளி விட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷா வந்து இதில் சொல்லுவாங்க. ஸோ மங்காத்தாவில் வந்து எங்கள் அப்பாவை கீழே தள்ளி விட்டு திரும்ப த்ரிஷாவுமே இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து இதில் ஸ்டோரி வந்து கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய படத்துடைய பில்லா, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மகுடம், இது மாதிரி நிறைய வந்து படம் வந்து இருந்தது இல்லையா, கிரீடம், இது மாதிரி படத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவருடைய ஓல்டு மூவி எல்லாமே வந்து இதுக்குள்ள கொண்டு வந்தாங்க. மங்காத்தா, பில்லா, தீனா, இது மாதிரி இருக்கிற பழைய மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படி அந்த மியூசிக்கு, அதில் அவர் யூஸ் பண்ண வெப்பன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, தீனாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையில் மாட்டிக்கிட்டு யூஸ் பண்ண ஒரு 4 விரலையுமே மாட்டிக்கிட்டு அது மாதிரி இருக்கிற வெப்பனை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த நமக்கு மூவி ட்ரெய்லரில் வந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேம் பேக்ரவுண்டில் வந்து அது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து நிறைய அவருடைய ஓல்டு படங்களையே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ண மாதிரி இருந்தது. அது ரெஃபரன்ஸ் வந்து எடுத்து பண்ணலாம், ஏதாவது 1-2 எடுத்து பண்ணியிருக்கலாம் இல்லையா. நிறைய ரெஃபரன்ஸ்லாம் வந்து வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூவி பார்க்கும்போது ஒரு செழிப்பு வந்து ஏற்படுது. அதே மாதிரி நிறைய இடத்துல இவர் வந்து ஹைப் பண்ணி பேசுறது, இவர் வந்து தூக்கி வச்சு பேசுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு இது படத்தில் வந்து ஈடுபடலை. ஏதோ 1-2 இடத்துல வந்து அது வச்சுருந்துருக்கலாம், நிறைய இடத்துல அதே திரும்ப காமிச்சாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து நிறைய கொண்டாடுவாங்க. பட் ஜென்ரல் ஆடியன்ஸோ இல்லை நம்ம ஃபேமிலியோ உள்ளே போயிட்டு பார்க்க போனோம்னா நமக்கு அது மாதிரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் ஏற்படுத்தலை. ஸ்டோரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இதுதான் ஸ்டோரி. நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிட்டேன், ஸ்டோரியை வச்சு கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ரோல் இருக்கணும் அவங்களுக்கு, அவங்களுடைய ஆக்டிங்குமே இதுவாக இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் காமெடி மாதிரி அப்படி கொண்டு போயிருந்தாங்க. பட் அந்த டார்க் காமெடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்தளவுக்கு வந்து எடுபடலை. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் வந்து கொடுத்துருந்தது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன் ரோல். வில்லனே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க, அண்ணன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி டபுள் ஆக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. அது கொடுத்து இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக பண்ண மாதிரி தெரிஞ்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு அவரு வில்லன் கேரக்டர் வந்து அவருக்கு கொடுத்து அதை வந்து அஜித்துக்கு வந்து இவர் வில்லனாக கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு படத்தில் வந்து எனக்கு ஒத்து போகலது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நமக்கு எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் ஃபில்லப் பண்ணாத மாதிரி இருந்தது. மொத்தத்தில் வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே, ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கடைசியாக ஒரு 20 நிமிஷம் பயங்கர பேக்ரவுண்ட் மியூசிக்காக கொடுத்து நமக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் நம்ம கேட்கும்போது காதில் எப்படா சாமி இந்த சவுண்டு நிற்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்குறன்ற பேரில் நமக்கு போகிறவங்க காதில் எல்லாம் ரத்தத்தை வந்து வர வைக்காத குறைய தான் வந்து பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜிஎம் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு கொஞ்சம் கேப்பிட்டு வந்துட்டு இருந்தது. அந்த சமயத்தில் நமக்கு பார்க்குறது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் பிஜிஎம் அந்தளவுக்கு வந்து கை கொடுக்கல. பிஜிஎம் உடைய சவுண்ட் எஃபெக்ட் நமக்கு அந்தளவுக்கு மியூசிக் வந்து நல்லா இல்லை. அதே மாதிரி சாங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாங்ஸ் பெரும்பாலும் படத்தில் வர்ற இந்த படத்துக்குன்னு கிரியேட் பண்ண சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சரியில்லை. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட்ரோ சாங்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, ₹10 தரேன் 38 தரேன், அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுத்தது. அதே மாதிரி தொட்டு பேசும் சுல்தானா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லனை வந்து வில்லனுக்கு அந்த சாங் கொடுத்துருப்பாங்க. அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரோடு இருக்கும்போது அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அதே மாதிரி நம்ம சிம்ரன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நிறைய ரெட்ரோ சாங்ஸ் தான் இதில் வந்துடுச்சு. ஏதாவது ஒரு சாங் 2 சாங் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விக்ரம் படத்துலலாம் வந்து வந்திருக்கும் சாங்கு, அதே மாதிரி கைதி படத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி வந்து சாங்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு திரும்ப ஒரு இடத்துல மட்டும் தான் காமிப்பாங்க, அது நம்ம கேட்குறது நல்லாயிருக்கும். இதில் நிறைய சாங்ஸ் வந்து எல்லாம் அஜித்துக்கே நம்ம கொண்டு வந்த மாதிரி இருந்தது. அதை பார்க்குறதுக்கு கேட்குறதுலாம் நமக்கு ஒரு மாதிரியாக இருந்தது, ஏன்டா திரும்ப இதே மாதிரி கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி. மற்றபடி ஸ்டோரி வந்து பார்த்தோம்னா ஃபேன்ஸுக்கு வந்து இது பயங்கர கொண்டாட்டமாக இருக்கலாம். பட் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்ம எதிர்பார்ப்பு வந்து ஃபில்லப் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஏதோ ஒரு டைம் போய்ட்டு சும்மா உட்காந்து பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுவே கடைசியில் வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டு ரொம்பவுமே டார்ச்சர் ஆகி போச்சு. கராம்பரான்னு சவுண்ட் எஃபெக்டாகவே இருந்ததா, ஏந்து வெளியில் வந்துடலாமான்ற மாதிரி இருந்தது. பட் ரிவ்யூ நம்ம மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுனால கடைசியில் உட்காந்து பார்த்துட்டு வர கட்டாயத்துக்கு வந்து ஆளாக்கப்பட்டுள்ளோம். ஓகே நண்பர்களே, இதுதான் வந்து என்னுடைய மனசில் தோன்றின அந்த படத்தோடைய உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்ச விஷயம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.